வணக்கம். வெல்கம் டு மை சேனல் கேஜி மாஸ்டர் டீச்சிங்ஸ். உறுதியான அடித்தளங்களுடன் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த காணொளியில் தமிழை முதல் மொழியாக கொண்டவர்களுக்கு மிகவும் சவாலாக அமைகின்ற ப்ரிபோசிஷன் சம்பந்தமாக, அதாவது முன்னிடைச்சொல் சம்பந்தமாக மிகவும் தெளிவாக கற்றுக்கொள்ளப் போகின்றோம். அதை முழுமையாக கற்றுக்கொள்ளுங்கள். முதலில் ப்ரிபோசிஷன், அதாவது முன்னிடைச்சொல் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். ஒரு ப்ரிபோசிஷன் என்பது பெயர்ச்சொற்கள், பிரதிபெயர்ச் சொற்கள், சொற்றொடர்களை மற்ற சொற்களுடன் இணைத்து அவற்றுக்கிடையிலான தொடர்பை காட்டுகின்ற சொல். மீண்டும் மீண்டும் நன்றாக வாசித்து நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள். தமிழை முதல் மொழியாக கொண்டவர்களுக்கு இந்த ப்ரிபோசிஷன் ஏன் குழப்பமாக இருக்கின்றது? ஒரு வாக்கியத்தில் ஒரு ப்ரிபோசிஷனுடைய அமைவிடம் ஆங்கிலத்தில் அமையுமிடமும் தமிழில் அமையுமிடமும் முற்றிலும் மாறுபட்டதாக இருப்பதுதான். அந்த மாறுபாட்டுக்கான காரணங்கள் இங்கே தரப்படுகின்றன. ஆங்கிலத்தில் ப்ரிபோசிஷன் நவுனுக்கு அல்லது புரோனவுனுக்கு முன்னுக்கு வரும். அதுவும் இணைக்கப்படாமல் தனிச்சொல்லாக வரும். அதாவது ப்ரீபொசிஷனே அன்றி ப்ரீஃபிக்ஸ் அல்ல. ஆனால் தமிழில் பின்னொட்டாக இணைக்கப்பட்டிருக்கும். அதாவது சஃபிக்ஸ். உதாரணத்தை பாருங்கள். டு ஸ்கூல் என்பது டு என்ற ப்ரீபொசிஷன் ஸ்கூல் என்ற நவுனுக்கு முன்னர் வருகின்றது. அதுவும் தனிச்சொல்லாக வருகின்றது. ஆனால் தமிழில் பாடசாலை என்ற பெயர் சொல்லுக்கு இக்கு என்பது இணைக்கப்பட்டு பாடசாலைக்கு என்று வருகின்றது. எனவே ஆங்கிலத்தில் ப்ரிபொசிஷன் நவுனுக்கு அல்லது புரோனவுனுக்கு முன்னர் தனியாக வரும். தமிழில் அது அந்த நவுனுடன் பின்னொட்டாக இணைக்கப்பட்டு வரும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டோமாக இருந்தால் இந்த தடுமாற்றம் இனிமேல் வரப்போவதில்லை. அடுத்த உதாரணத்தை பாருங்கள். இன் த கார். இன் என்பது ப்ரிபொசிஷன். அது கார் என்ற நவுனுக்கு முன்னர் வருகின்றது. தமிழில் கார் பிளஸ் உள் என்பது காருக்குள் என்று வருகின்றது. இப்போது நாங்கள் ஒரு முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கின்றோம். அதாவது ஆங்கிலத்திலும் தமிழிலும் இந்த ப்ரிபொசிஷனை நாங்கள் கற்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய குழப்பங்களை ஒவ்வொன்றாக நான் வரிசைப்படுத்தி தந்துள்ளேன். இங்கே முதலாவதாக நாங்கள் பார்க்கின்ற ப்ரீபொசிஷன் இன், அட், ஆன். இந்த மூன்றும் இடம் சம்பந்தமாக எவ்வாறு ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்படுகிறது, எவ்வாறு தமிழில் பயன்படுத்தப்படுகின்றது என்பதை பார்ப்போம். தமிழில் பாருங்கள். தமிழில் நாங்கள் இடத்தை குறிக்கின்ற இல் என்ற சொல்லை பயன்படுத்தி இந்த இன், அட், ஒன் ஆகிய மூன்றையும் ஒரே மாதிரியாகவே நாங்கள் பயன்படுத்துகின்றோம். ஆனால் ஆங்கிலத்தில் இன் என்பது ஒரு பொருளையும், ஒன் என்பது இன்னொரு பொருளையும், அட் என்பது இன்னொரு பொருளையும் கொடுக்கின்றது. எனவே அந்த வேறுபாடுகளை எவ்வாறு நாம் இனங்கண்டு கொள்ளலாம் என்பதை பார்ப்போம். இப்பொழுது அந்த வாக்கியங்களை பார்ப்போமாக இருந்தால், நான் பஸ் ஸ்டாப்பில் இருக்கிறேன். அவன் கார்ல இருக்கிறான். எனவே நாங்கள் தமிழில் இல் என்பதை பெயர் சொல்லோடு இணைத்து நாங்கள் எல்லாவற்றையும் ஒரே மாதிரியாகத்தான் கையாளுகின்றோம். அதை நாம் நேரடியாக ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்தால் ஐ ஆம் இன் த பஸ் ஸ்டாப் என்று வருகின்றது. ஆனால் அது தப்பு. பஸ் ஸ்டாப் என்பது ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட், ஒரு குறிப்பிட்ட இடம். அவ்வாறு ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்டை குறிப்பிடுகின்ற பொழுது அட் என்பதுதான் பாவிக்க வேண்டும். எனவே ஐ ஆம் அட் த பஸ் ஸ்டாப் என்பதுதான் சரியானது. இரண்டாவது வாக்கியத்தை பாருங்கள். அவன் கார்ல இருக்கிறான். இங்கே கார் என்பது ஒரு மூடப்பட்ட வடிவம். எனவே ஒரு மூடப்பட்ட வடிவத்துக்குள் இருப்பதை குறிப்பதற்கு நாங்கள் இன் என்ற ப்ரிபொசிஷனை பாவிக்க வேண்டும். எனவே சரியான வாக்கியம்
he is on the car அல்ல, he is in the car. அதேபோன்று 3வது வாக்கியத்தை பாருங்கள். ரோட்ல டிராஃபிக் ஜாம். டிராஃபிக் ஜாம் இன் த ரோட் என்று வருகிறது. ஆனால் டிராஃபிக் ஜாம் on the road என்பதுதான் சரியானது. காரணம் என்ன சொல்லுங்கள்? ஒரு சர்ஃபேஸ், ஒரு மேற்பரப்பில் உள்ளதை குறிப்பிடுகின்ற பொழுது நாங்கள் on என்பதை பாவிக்க வேண்டும். உதாரணமாக the book is on the table. அதாவது மேசையின் மேற்பரப்பில் புத்தகம் இருக்கின்றது. மேற்பரப்பில் உள்ளவற்றை குறிப்பிடுவதற்கு on என்பதை பயன்படுத்த வேண்டும். பயிற்சிகளினூடாக மேலும் மேலும் கற்றுக்கொள்வோம். இடம் சம்பந்தமாக, அதாவது பிளேஸ், இன், at, on என்பன எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பதை மீண்டும் ஒருமுறை ஆழமாக பார்ப்பதன் மூலம் இந்த குழப்பத்திலிருந்து நாங்கள் முற்றாக விலகிக் கொள்வோம். பாருங்கள், இன் என்பது இன்சைட் சம்திங், அதாவது ஒரு மூடப்பட்ட ஏதாவது ஒன்றுக்குள் இருக்கின்ற பொழுது, உள்ளே இருக்கின்ற பொழுது அதற்கு நாங்கள் இன் என்ற ப்ரீபோசிஷனை பாவிக்க வேண்டும். பாருங்கள், she is in the room, inside. அதேபோன்று at என்பது ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் அல்லது லொகேஷன். she is at the door, கதவடியில் நிற்கிறார், பாயிண்ட் அல்லது லொகேஷன். 3வது on, மேல் என்பது டச்சிங் a surface, ஒரு மேற்பரப்பை ஒன்று தொட்டால் அதை நாங்கள் on என்ற ப்ரீபோசிஷனை பயன்படுத்தித்தான் கூற வேண்டும். the book is on the table. இத்தோடு குழப்பம் 1, அதாவது கன்ஃபியூஷன் 1, அதில் நாங்கள் தெளிவாகிவிட்டோம். அடுத்து கன்ஃபியூஷன் 2 என்ன என்பதை பார்ப்போம். தமிழில் நாங்கள் காலம் என்ற சொல்லை வைத்துக்கொண்டு, அது ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு டியூரேஷன், ஒரு கால அளவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் அதைத்தான் பயன்படுத்துகின்றோம். ஆனால் ஆங்கிலத்தில் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்பது ஒரு காலத்தையும், கால அளவு டியூரேஷன் என்பது இன்னொரு வடிவத்தையும் கொடுக்கின்றது. முதலாவதாக சின்ஸ் என்பதை பார்ப்போம். ஒரு விடயத்தின் இறந்த கால ஆரம்ப புள்ளியை குறிப்பிடுவது சின்ஸ். இறந்த காலம் அல்ல, இறந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு புள்ளியிலிருந்து அந்த விடயம் தற்போதும் ஏதோ ஒரு தொடர்பை வைத்திருக்கின்ற காரணத்தினால் அந்த தொடர்ச்சியை நாங்கள் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்று குறிப்பிடுகின்றோம். இந்த காலம் தமிழில் இல்லை. ஆங்கிலத்தில் சின்ஸ் என்பது மிக பெரும்பாலும் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸைத்தான் பயன்படுத்துகின்றது. குறித்துக் கொள்ளுங்கள். இப்போது வாக்கியத்தை பார்ப்போம். I have lived here since 2010. அதாவது 2010ஆம் ஆண்டிலிருந்து நான் இங்கு வசித்துக் கொண்டிருக்கின்றேன். இங்கே ஆரம்ப புள்ளி எது? 2010. எனவே ஆரம்ப புள்ளியிலிருந்து துவங்குகின்ற பொழுது since என்பது பயன்படுத்தப்பட வேண்டும். இதை பெரும்பாலும் நாங்கள் present continuous tense என்ற வகையில் தான் சிந்திப்பதுண்டு. வசிக்கின்றேன் அல்லது வசித்துக் கொண்டிருக்கின்றேன் என்றவுடன் I am living here since 2010 என்று present continuous tense-ஐ பயன்படுத்துகின்றோம். ஆங்கிலத்தில் அது தப்பானது. காரணம் என்னவென்றால், present continuous tense-க்கு ஆரம்ப புள்ளியும் இல்லை, முடிவு புள்ளியும் கிடையாது. செயல் இடம்பெற்று கொண்டிருக்கின்றதை மட்டுமே அது குறிப்பிடுகின்றது. எனவே ஒரு நிகழ்வு இறந்த காலத்தில் ஒரு காலப்புள்ளியை தொட்டு தொடர்ந்து கொண்டிருக்குமாக இருந்தால் அதற்கு சின்ஸ் என்பதுதான் பாவிக்கப்படல் வேண்டும். அது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸாகத்தான் பெரும்பாலும் அமையும். குறிப்பாக சொல்லப்போனால், ஒரு நிகழ்வுக்கு நாங்கள் எப்பொழுதிலிருந்து என்ற கேள்வியை கேட்கின்ற பொழுது அது சின்ஸிலிருந்து தான் ஆரம்பிக்கும் என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக ஃபோர். ஃபோர் என்பது டியூரேஷன், அதாவது ஒரு கால அளவு. வாக்கியத்தை பாருங்கள். I have lived here for 14 years. இங்கே தரப்பட்டுள்ள 2 வாக்கியங்களிலும் I have lived here என்று present perfect tense-இல் வந்திருக்கின்றது. ஆனால் ஒன்று since 2010 என்று வருகிறது, இரண்டாவது for 14 years. காரணம் என்ன? இது கால அளவு
முதலாவது சின்ஸ் என்பது எப்போதிலிருந்து என்ற ஆரம்ப புள்ளி மிக முக்கியமானது, குறித்துக் கொள்ளுங்கள். நான் 14 ஆண்டுகளாக வசித்தேன் என்று இறந்த காலத்தில் குறிப்பிட வேண்டுமாக இருந்தால் ஐ lived here for 14 years. 4 தான் பாவிக்க வேண்டும். எவ்வளவு காலம் என்ற கேள்விக்கு விடை கிடைக்குமாக இருந்தால் அதற்கு நாங்கள் 4 என்பதைத்தான் பயன்படுத்த வேண்டும். இப்போது நாம் இரண்டாவது குழப்பத்தையும் தெளிவாக்கிக் கொண்டோம். அடுத்தது என்ன என்று பார்ப்போம். இப்போது நாங்கள் மூன்றாவது கன்ஃபியூஷன் என்ன என்று பார்ப்போம். ப்ரிபொசிஷன் to, for இந்த இரண்டையும் நாங்கள் தமிழில் கு என்ற விகுதியை வைத்துக்கொண்டு ஒரே வகையான பொருளை தருவதாக நினைக்கின்றோம். சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் to அல்லது for பயன்படுத்த வேண்டிய இடத்தில் அவற்றை பயன்படுத்தாமலும் தவிர்த்து கொள்ளுகின்றோம். சில சந்தர்ப்பங்களில் to என்பதற்கு பதிலாக fourஐயும், for என்பதற்கு பதிலாக toஐயும் பயன்படுத்தி கொள்ளுகின்றோம். to என்பதை எப்போது பயன்படுத்த வேண்டுமென்றால் direction or destination, உதாரணமாக I am going to the office. இரண்டாவது ரெசிபியன் அல்லது ரிசீவர், அதாவது நாங்கள் ஒன்றை கொடுக்கின்ற பொழுது அதை ஒருவர் பெறுவாராக இருந்தால் அப்பொழுதும் நாங்கள் to பாவிக்க வேண்டும். உதாரணமாக I gave the book to him. அதே நேரத்தில் ஒரு விடயத்தை நாம் எதற்காக செய்கிறோம் என்பதை குறிப்பிடுவதற்கும் to பாவிக்க வேண்டும். உதாரணமாக I went to the store to buy milk. அடுத்து நாம் for என்பதை benefit, அதாவது ஒருவருடைய நன்மைக்காக செய்கின்ற விடயங்கள். உதாரணமாக I bought this gift for you. அடுத்து ஒரு நோக்கத்தை குறிப்பிடுவதற்கு, உதாரணமாக I went to the store for milk. அதே போன்று ஒரு அபிப்பிராயத்தை குறிப்பிடுவதற்கும் for பாவிக்கப்பட வேண்டும். உதாரணமாக good for health, good for me. இந்த அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளதைப் போன்று எவற்றிற்கு பயன்படுத்துகின்றோமோ அதற்கேற்றவாறு to அல்லது for என்பதை பயன்படுத்துங்கள். அடுத்து வருவது உங்களுக்கான பயிற்சிகள். அந்த பயிற்சிகளுக்கான விடைகளும் தரப்பட்டிருக்கின்றன. அந்த விடைகளில் அதற்கான காரணங்களும் தரப்பட்டுள்ளன. முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். லிட்டில் ஸ்டெப்ஸ் மேட்டர், அதாவது இந்த காணொளியில் தவறுகள் எவை என்பதை தெளிவாக கற்றுக்கொண்டோம். ஆகவே அவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள். நாளாந்தம் பயிற்சி செய்யுங்கள். உதாரணங்களின் ஊடாக நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள். அதே நேரத்தில் நாம் இங்கு கற்ற விடயங்களை தன்னம்பிக்கையுடன் பேசுங்கள். அத்தோடு பின் கொமெண்டில் உள்ள பயிற்சிகளையும் செய்யுங்கள். இன்றைய பாடம் சம்பந்தமான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி.